கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக ரோம போர்ச்சர்கள் தன் தலையிலே சூடின முள்முடியை குறித்து பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவரே, இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். பின்பு சிலுவையின் ஊழியம், ரட்சிப்பின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கொல்கத்தாவுக்கு புறப்பட்டு சென்றார். கவனிங்கள், அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் அறையுங்கள் என்று நியாயம் தீர்த்த பொழுது ரோம போர்ச்சர்கள் அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டினதாக வேதத்திலே எழுதியிருக்கிறது. கவனிங்கள், இந்த முள்முடியுடைய பெயர் சிசிபஸ் ஸ்பைனா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர். நம்ம ஊர்ல சொல்ல போனா சீமை கருவேல மரம்னு சொல்லிங்களா, அதனுடைய உயர்ந்த ரகமான ஒரு முள்செடி. இதில் உள்ள கிளையை தான் அவர்கள் முறித்து அதையெல்லாம் ஒரு முடியாக சுற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு தலையிலே கிரீடமாக சூட்டினார்கள். கவனிங்க, இதை அவருடைய தலைமேல் வைத்தார்கள். அவருடைய கண்ணை கட்டினார்கள். கோலினால் அந்த முள்முடி அடித்தார்கள். ரத்தம் பீரிட்டு வெளியே பாய்ந்தது. முகம், தலைகள் எல்லாம் ரத்தம் சிந்தியது. அதன் பிற்பாடு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்படி நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. ஒரு காரியம், ஏன் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட முள்முடி சூடினார்கள்? இயேசு ஏன் இப்படிப்பட்ட வேதனையின் கஷ்டத்தை அனுபவித்தார்? 3 காரியங்கள் உங்களுக்காக, எனக்காக. ஒரு காரியத்தை புரிந்து, முதலாவதாக, இந்த முள்முடி என்பது சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். நல்ல கவனிங்கள், இந்த உலகத்திலே வந்த சாபத்தை தான் சுமந்து தீர்ப்பதற்கு அடையாளமாக முள்முடி சூடப்பட்டது. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே சொல்லும் பொழுது முள் என்பது பலவீனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வியாதி, நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவதாக, முள்செடிகளின் மத்தியிலே சில விதைகள் விழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முள் என்பது உலக கவலைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய எல்லா சிற்றின்ப காரியங்களும் நம்மளை விலக்கி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை பரலோகத்தில் அழைத்து செல்வதற்காக இந்த உலக கவலைகளை எல்லாம் அவர் சுமந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இப்பேற்பட்ட தியாகத்தையும் இப்பேற்பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து இன்றைக்கு நமக்காக இந்த முள்முடி சூடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். வாருங்கள், உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கும். வாருங்கள், உங்களுடைய வேதனைகள், வியாதிகள், நோய்கள் எல்லாம் நீக்கி கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துவார். மூன்றாவதாக, இந்த உலகத்தை குறித்து உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம். எந்த கவலையாக இருந்தாலும் சரி, இயேசுவிடத்தில் வாருங்கள். உங்களுக்காக முள்முடி சூடி சுமந்து சென்ற கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு சாபத்திலிருந்து, வியாதி நோய்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து, உலக கவலையிலிருந்து விடுதலை தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழலாம். கர்த்தர் தாமே உங்களுக்கு கூட இருந்து உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தாவை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். கிருபையின் சமாதானம் பெருகட்டும். ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மரணம் அவர்களுக்கு உதவியாய் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.